என்னதான் சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாலும் அந்த காடுகளை காக்கும் காவலன் என போற்றப்படும் விலங்குதான் புலி. இன்று சர்வதேச புலிகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்று சர்வதேச புலிகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பல உயிரினங்களில் புலி இனமும் ஒன்று. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் புலிகளின் எண்ணிக்கை சடுதியாக குறைவடைந்ததை முன்னிட்டு சர்வதேச புலிகள் தினம் அறிவிக்கப்பட்டு புலிகளை காக்கும் திட்டம் உருவானது. 2010ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் நடந்த புலிகள் பாதுகாப்பு மாநாட்டில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டுக்குள் புலிகள் உள்ள நாடுகள் அதன் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்த வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது. 2030ஆம் ஆண்டில் உலகத்தில் மொத்தமே 3900 மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்று உங்ககிட்ட யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமாக சொல்பவரை முட்டாள் அப்படின்னு சொல்லிதான் கடந்து விடுவீங்க. அதே போல 100 ஆண்டுகளுக்கு முன்பு புலிகளுக்கிட்ட யாராவது இதை சொல்லி இருந்தா அதுவும் இதை நம்பி இருக்காது. ஆனா துரதிருஷ்டவசமாக உலகமெங்கிலும் தற்போது 3900 புலிகள் மட்டுமே வாழ்ந்து வருது. வேட்டைக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் புலிகள் கொல்லப்பட்டதன் விளைவு தற்போது உலகம் முழுவதுமே 3900 புலிகள் தான் வாழ்ந்து வருது. இருப்பினும் அவை அழிவின் விளிம்பில் இருந்து இன்னும் தப்பிக்கவில்லை என்பதும் மறக்கக்கூடாது. காடுகள் மட்டுமின்றி உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் சுழற்சி அடிப்படையில் ஒன்றையொன்று சார்ந்துதான் வாழ்ந்து வருகின்றன. இந்த சுழற்சி நீடித்து சமநிலையில் பயணிக்க ஒவ்வொரு உயிரின் ஒத்துழைப்பும் பங்கும் அவசியம். அதில் புலிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. புலிகளில் பல்வேறு வகையான புலிகள் இருக்கு. வெள்ளை புலி, கருப்பு நிற கோடுகள் கொண்ட வெள்ளை புலி, தங்க நிற புலி, காஸ்பியன் புலி, பழுப்பு நிற புலிகள், ஜாவான் புலிகள் என நிறைய வகைகள் இருக்கு. எனவே புலிகளுக்காகவும் இவ்வுலகத்திற்காகவும் ஏன் நமக்காகவும் நாம் புலிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுவே பல்லுயிர் பெருக்கத்துக்கு வழிவகுக்கும்.